ஆமென். வேதத்திலே இவ்வளோ நீங்க கற்றுருப்பீங்க. என்னோட கூட இருப்பீங்க, சீனியரா இருப்பீங்க. நான் ஜூனியராகவே இருக்கிறேன். இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே என்னோடு பேசுவாரானால் அது உங்களுக்கு ஒத்திருக்குமானால் தேவன் உங்களோடு இருப்பார். வேதத்தை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. வேதத்திலே நிறைய காரியங்கள் மறைபொருள் நிறைய இருக்கிறது. எனக்கு மறைபொருள் ஒரு குடும்பத்தில் பார்த்தா மறைபொருள் இருக்கும். புருஷன் முன்னாடிக்குள்ளேயே அது வெளிப்பட வருமா? என்னைக்காச்சும் ஒரு சண்டையில தான் என்ன இருக்கும், நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே, இன்னைக்கு இப்படி சொன்னியேன்னு சொல்லி அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்வோம், குடும்பம் ரெண்டாகுமா ஒன்னாகுமா? அதனால வேதம் தெளிவா நல்லா சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே நிறைய காரியங்கள் இருக்கும் பொழுது நான் இங்கே வரும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது. நான் இது மாதிரி வந்து பல வருஷங்கள் ஆகிறது. இப்பதான் ஃபர்ஸ்ட் வரேன். நான் 2010 சபையை ஓபன் பண்ணேன். அதனால எந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 ஸ்டாண்ட் போவேன், 4 சபைக்கு போவேன். புதுக்கோட்டை வரைக்கும் எனக்கு இல்லை, மணப்பாறை வரைக்கும் எனக்கு இல்லை, லால்குடி வரைக்கும் எனக்கு இல்லை, தஞ்சாவூர் வரைக்கும் எனக்கு இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 4 ஏரியாவுக்கு என்னை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. நான் 2010 நான் ஆரம்பித்த பொழுது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன், என்னுடைய சபையோடு நின்றுட்டேன். ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்க காரணமாக எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கட்டும் என்று இப்பதான் வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வேதத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. வேதத்துக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு பெரிய குடிகாரன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு காரியங்களை நான் சந்தித்துக் கொண்டு இருந்தாலும், எனக்கு சோர்வுகள் இருந்தாலும், தேவன் இன்னைக்கு வரைக்கும் என்னை தேற்றிக் கொண்டு இருக்கிறார். வார்த்தைகள் நம்ம மத்தியில இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த வார்த்தையோட பலன் நம்ம மத்தியில இருக்க. நான் இறந்த உடனே நான் என்ன செய்வேன்? நம்ம சரீரம் பரலோகத்துக்கு போகுமா? மண்ணால் பிறந்த மண்ணுக்குள்ளே போக போறோம். மண்ணால் பிறந்தா மண்ணுக்குள்ளே போக போறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் என்று இருக்கணும். எங்க? பூமியிலே உன்னுடைய சரீரமும் உன் ஆத்மாவும் உன் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமின்றி பூமியில இருக்காங்க. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது. சொன்னார் அக்கினி அபிஷேகம். அக்கினின்னா என்ன தெரியுமா? அக்கினின்னா தெரியுமா? சொல்ல தைரியமா. அக்கினினா என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அக்கினினா நெருப்பு. அல்ல எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? எதுல? அக்கினிலையா இல்ல நம்ம மேலையா? அப்ப நம்ம எங்க இருக்கணும்? அக்கினியில நீ நிக்கணும். நீ நிப்பியா? அப்ப எப்படி அபிஷேகம் பெற்றிருக்கிறது? பாட்டெல்லாம் பாடலாம். மோசன் போனார். யாத்திரா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது. யாத்திரா 3ஆம் அதிகாரம் 4-5 சொல்லுகிறது. பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அப்ப மோசனுக்கு அக்கினி இருந்துச்சா? நம்மளுக்கு அக்கினி இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு?
மார்க் இருந்துச்சுன்னா அவன் எரியிற அக்கினிக்குள்ள வாரான். இப்ப இந்த இடத்துல நெருப்பு எரியுது, உங்க பாஸ்டர் வாங்க உள்ள வாங்கினா வருவீங்களா? இல்ல இந்த சபையை பத்தி எரியுது, அபிஷேகத்தில் இருப்பீங்களா? இருப்பீங்களா? செவுரை இடிச்சிட்டுனால என்ன செய்வோம்? ஆனா அபிஷேகம் கேட்கிறோம். அபிஷேகம் பெருசுங்க, அபிஷேகம் பெருசு. நம்ம மலைக்கோட்டைக்கு மேல பெருசு. எவ்வளோ உயரம் இருக்கோ இமயமலைக்கு மேல தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் பெற்றவன் எவனுமே இல்லை. அபிஷேகம் பெற்றனா அவ்வளவு அபிஷேகம். அப்ப தேவன் நம்மளுக்கு தேவையானதை நம்மளுக்கு செய்து கொண்டு இருக்கிறார், தேவைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அதனால அபிஷேகம் அபிஷேகம் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்? நம்மளுக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு அபிஷேகம் இருக்குமா? அபிஷேகம் இருக்குமா? 3 நேரம் சாப்பிடாம இருந்தோம்னா அபிஷேகம் இருக்குமா? அப்ப அபிஷேகத்துக்கு காரணம், அபிஷேகம்னா என்னன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. அபிஷேகம் என்னன்னு தெரியல. ஒருத்தர் கை வச்சோன்னு அபிஷேகம், பாட்டு பண்ண அபிஷேகம், கீபோர்டு போட்ட அபிஷேகம். என் சபையில கீபோர்டுலாம் கிடையாது. கை தட்ட முடிஞ்ச தட்டுங்க, இல்லை பாட்டை பாடுங்க. சிந்தனை பூரா இதுல உள்ள பேரும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அக்கினி அபிஷேகம் பெருணுங்க. பெற்றவன் தான் பரலோகம் போக முடியும். பெற்றவன் தான் பரலோகம் போக முடியும். இந்த அக்கினிங்கிறது லேசான காரியம் இல்லை. அக்கினினா அதோடைய அர்த்தத்தை முன்னாடி தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுப்பு கீழே எரியும், பாத்திரம் மேல இருக்கும். இடப்பட்ட நேரத்தில் யார் கை வைக்கிறது? யார் கை வைக்கிறது? அந்த எரிஞ்சு போன ஒரு பாத்திரத்தை கூட ஒரு துணி வச்சாதான் தூக்க முடியுது. அப்ப அந்த தவளைக்கு இருக்க ஒரு அறிவு கூட நம்மளுக்கு இருக்கா? அக்கினி அபிஷேகம் தம்பி சொன்னார். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் சும்மா போய் சொல்றோம். என்ன சொல்றோம்? அபிஷேகம் நம்மள்ட்ட இல்ல. அப்போ அக்கினி அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? மோசே சீனாய் மலையில வந்து இறங்கினார், தம்பி சொன்னார். அப்ப எழுத்துக்கள் எதில் எழுதப்பட்டுச்சா? அக்கினியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள், 10 commandments, 10 கட்டளை. எதில் எழுதப்பட்டாரு? அப்ப அக்கினியில எழுதின அந்த 2 கல்லை தூக்கி மோசே கையில கொடுத்தோன்னு சுட்டுச்சுன்னு சொன்னானா? ஏன்னா அந்த எழுத்தும் அக்கினியும் அவனும் தேவனும் ஒன்னா இருந்தாங்க. அதனால அவனுக்கு சூடு தெரியல. வச்ச பாத்திரத்துக்கு சூடு தெரியாதுங்க. வச்ச பாத்திரத்துக்குள்ள இருக்க பொருளுக்கு தான் சூடு தெரியும். அரிசி எப்படி உள்ள வேவுதோ அந்த சூட்டுக்கு தன்மையா இருக்கும். ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா அடுப்பை பிடிச்சி இழுத்துருவோம். அது சொல்லாது. அபிஷேகம் பண்றோம் என்ன செய்ய மாட்டான்? எதையுமே சொல்ல மாட்டான், கேட்க மாட்டான். அவ்வாறு போயிட்டே இருப்பான். சாப்பிட்டியா? தெரியாது. சாப்பிட்றியா? தெரியாது. அவ்வாறு போயிட்டே இருப்பான். அவன் தான் அபிஷேகம் பெற்றவன். அப்ப அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் அக்கினி மத்தியிலே நான் என்ன செய்யணும்? உலாவ வேண்டும். ஒருத்தர் உலாவினாரு. தானியேலாகமம் 3ஆம் அதிகாரம் 22-23 படிப்போம். 3ஆம் அதிகாரம் 22. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தது. அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. யாரை கொண்டு போட்டீங்க? தூக்கி போன. ஏன்? அவன் தான் அக்கினியை கொளுத்துறான், அவன் தான் எரிய வைக்கிறான். ஆனா அவனை என்ன செஞ்சிச்சு? ஏன்? அவனுக்கு அபிஷேகம் இல்ல. உனக்கு இப்ப அபிஷேகம் இருக்குதா? உனக்கு இப்ப அபிஷேகம் இருக்குதா? அந்த அக்கினி எரியிற அனல்ல ஒரு நாள் நிக்க முடியுமா? அப்ப 2 வசனம் தள்ளி படிமா. அதற்கு அவன் இதோ 4 பேர்
விடுதலையாய் 4 பேர் விடுதலையா இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க? 4 பேருங்க. அப்ப தேவனும் தேவ தூதரும் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அந்த அக்கினிக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஒரு அழில சொல்லுவோம். சாத்ராக் மேத்தா ஆபேத்நேகோ 3 பேருமே எங்க இருக்கிறாங்க? நெருப்புக்குள்ள இருக்காங்க. நீங்க இருப்பீங்களா? இருப்பீங்களா? அப்ப நீங்க வேஷமா இருக்கிறீங்களா இல்ல சத்தியமா இருக்கிறீங்களா? இருக்க முடியுமா? பொய் கிறிஸ்தவனா பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா கிறிஸ்தவனா முழுக்க முழுக்க பொய் சொல்லி கொண்டு இருக்கிறான். இந்த சாத்ராக் மேல ஆபேத்நேகோ 3 பேருமே அக்கினிக்குள்ள இருந்தாங்க. அவர்களுக்கு எதுவுமே சேதம் வரலையே. நம்ம பாத்திரம் கொஞ்சம் தோல்ல ஒட்டிச்சுன்னா சூடு பட்டுருது. நம்ம பாத்திரம் நம்ம அடுப்பு நம்ம எல்லாமே இருக்குது. தொட்டோர் என்ன இருக்குது? 2ஆம் நாள் கொப்பிடிச்சிருது. அவனுக்கு அந்த எரிஞ்ச வாசனை கூட இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப எனக்கு அபிஷேகம் இருக்குதா? ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், அபிஷேகம் இருக்குதா? அபிஷேகிறது லேஸ் இல்லைங்க. அபிஷேகிறது ரொம்ப கஷ்டம். பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நான் எவ்வளவு சிரமப்பட வேண்டும்? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறதுக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28, 29, 30 சொல்லுகிறது. மத்தேயு அதிகாரம் 28, 29, 30 படிக்கணும். மத்தேயு 19ஆவது அதிகாரம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே என்னன்னு சொல்றாங்க? அபிஷேகம் உள்ளவனுக்கு தாங்க மறுஜென்மம். நல்லா கேட்டுக்கங்க, வேதம் தெளிவா சொல்லுது. யாருக்கு? அபிஷேகம் பெற்றவனுக்கு தான் மறுஜென்மம். இல்லைன்னா ஒரே ஜென்மம், அது மண்ணுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அப்ப நான் மறுஜென்மத்துக்கு நான் போக வேண்டும். மறுஜென்மத்தை நான் பார்க்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? அவர் சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிங்க. மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும். நல்லா புரிஞ்சுங்க. சாத்ராக் மேத்தா ஆபேத்நேகோ யார்ட்ட இருந்தாங்க? தேவனோடு இருந்தாங்க. ஒரு அழில சொல்லுவோம். அக்கினில எங்க இருந்தாங்க? 3 பேரும் உலாவிட்டு இருந்தாங்க. 4ஆம் ஆளா அவர் கேட்கல, வந்தார். ஏன்னா என்னுடைய பிள்ளை அக்கினி அபிஷேகமா இருந்தா அவர் நம்மளை கேட்க மாட்டார், நம்ம மத்தியிலே வருவார். அவர் கூப்பிடணும் அவசியம் இல்லைங்க, ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்ல, முட்டிகால் போட்டு பாசிங் எல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்ல. நீ அக்கினி அபிஷேகம் பெற்றிருந்துவாரானால் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவில்லை. உன்னை கைவிடுறாரு விட்டுறாருனாக்க உன்னை என்ன குறை இருக்குது? என் மேல குறை வச்சுட்டு கடவுளை எனக்கு ஜெபத்து கேட்கல, கடவுள்கிட்ட எவ்வளவு சொன்ன கேட்கல. ஒரு இடத்துல சொல்றார், அவர் காதுகளை பொத்திக் கொள்ளுகிறார், கண்களை மூடிக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நான் என்ன செய்கிறேன்? அக்கினி அபிஷேகம் இருக்குதா? அக்கினி அபிஷேகம் இருக்குதா? அப்ப அக்கினி அபிஷேகங்கிறது லேசான காரியம் இல்லைங்க. பெரிய பெரிய யாருக்குமே கிடைக்காது. வேதத்தை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை ஒளியானது. பாருங்க, அந்த அக்கினி எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஒளியா வந்துச்சு. இப்ப அக்கினி எப்படி இருக்கும்? அங்க எரியுது பாடுறான். ஆனா தெரியுமா? ஒளி தெரியுமா? ஒளிதான். அந்த ஒளியை அவன் சொல்றான். 1 கொரிந்தியர் அப்படியே கை வச்சு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6ல சொல்றான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அடக்கம் பண்ணப்பட்டு 15 படிக்கலாம். 15 4 அடக்கம் பண்ணப்பட்டு
பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படி தேவ வாக்கியங்களின் நல்லா கேட்டு அபிஷேகம் எப்படி இருக்குமா? அடக்கம் பண்ணப்படுறவன்ட்ட தேவனுடைய வார்த்தை இருக்கணும். இருக்குமா? இருக்குமா? அடக்கம் பண்றப்ப ஊழியக்காரர்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்றப்ப என்ன செய்வாங்க? ஊழியக்காரங்களாம். அப்ப அடக்கம் பண்ணக்கூடிய அந்த பாடி கிட்ட வார்த்தை இருந்தா நம்ம ஜெபம் பண்ணா கேட்குமா? கேட்குமா? அவன் சொல்றான் பாருங்க. சரி சரி சீக்கிரம். தேவ வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்க? நம்மள்ட்ட இருக்காங்களா? என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? இப்ப இவரை கூட்டியாந்து பிரேயர் வைக்கிறதா, என்னை மாதிரி ஆள் வச்சு கூட பிரேயர் வைக்கிறதா? யாரை கொண்டாந்து வைக்கிறது? இந்த 500 பேர்த்துல ஒரு ஆளை யாராச்சும் கூப்பிட முடியுமா? தெரியாது. 500 பேரு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் இன்னும் அந்த அக்கினிக்குள்ள நான் போகவில்லை. அக்கினியை நான் இன்னும் செட்டப் பண்ணல. அதனால அங்க போக முடியாதனால தான் அவர் சொல்றாரு. சீக்கிரம் படிச்சிருங்க. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். யாருங்க? சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அடுத்து சொல்றார், படிங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி. என்ன சொல்றாங்க? அகால பிறவி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனுக்கு பிரைஸ், ஒண்ணுமே இல்லாதவனுக்கு பிரைஸ் கொடுக்க முடியுமா? ஓடியார்ல ஒண்ணுமே செய்யவனுக்கு பிரைஸ் கொடுக்க முடியுமா? அவன் என்ன செஞ்சான்? வேற ஒண்ணுமே செய்யல. இப்ப மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29 செஞ்ச ஒன்னே ஒண்ணுதான். அவன் செஞ்ச காரியம் 29. என் நாமத்தின் நிமித்தம் அக்கினினா என்ன செய்யுங்க? அவருடைய நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அக்கினி அடைந்து நித்திய ஜீவனையும் சென்றடைந்து கொள்வான். இப்ப நெருப்புல இருந்தா என் பொண்டாட்டி வந்து கூப்பிடுவா, என் புள்ள வந்து கூப்பிடும். அப்ப அக்கினி சபையத்துக்கு போறப்ப எப்படி இருக்கணும்? மோசே கல்யாணம் ஆயிருந்துச்சு, பிள்ளைங்க 2. மோசே இந்த கொஞ்சம் கூட யோசனை பண்ணல, என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரேன் பிள்ளையை கூப்பிட்டு வரேன்னு சொல்ல. தேவன் கூப்பிட்ட உடனே போனார். ஒரு அலையிலே சொல்லுவோம், நம்ம போவோமா? போக முடியுமா? இருங்க, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வரேன். வீட்டுக்காரர் விட்டுருவாராம். ஏண்டி கொண்டாடுறதுக்கு அவர் கொண்டாடி போறாரு, எனக்கு சோறாக்கி போடுவா. நான் கல்யாணம் பண்ணா அவர் கல்யாணம் பண்ணாரா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்போ அபிஷேகம் பெறணும்னாக்க எப்படி இருக்கணும்? சிங்கிள் பிரசனா இருக்கணும், சிங்கிளா இருக்கணும். அப்பதான் அபிஷேகம் கிடைக்கும். அன்னைக்கு மோசே முள்செடியில அபிஷேகம் பெற்றனால்தான் 10 கட்டளை அவர்கிட்ட கொடுத்தாரு, ஆரோன்கிட்ட கொடுக்கல. அந்த 10 கட்டளை கொண்டாந்து நம்மள்கிட்ட கொடுத்தாரு. அதை இன்னைக்கு ஒரு ஏத்துக்கல. ஏத்துக்கிட்டோமா? அந்த 10 கட்டளை ஏத்துக்கிட்டோமா? ஆனா இன்னைக்கு வேலை நல்லா சொல்றோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், நல்லா சொல்றோம். ஆனால் சத்தியங்கிறது சத்தியமாவே இருக்கணும். அதுல கொஞ்சம் பெசுகுனா கூட என்ன ஆகுது? அபிஷேகம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்காது. நல்லா செய்யறாரு, நல்ல ஊழியம் செய்யறாரு, அபிஷேகம் அது வேற. அவர்கிட்ட போனா எல்லாமே நிறைவேறும். அப்போஸ்தலர் நடந்து போறப்ப அவங்க உருமாப்பட்டு நிறைய பேர் அனுப்பிச்சாங்க. நல்லல் பட்டு எல்லாரும் உயிரோடு வந்தாங்க. அபிஷேகம் எப்படி இருக்குது? தொடல ஒண்ணு செய்யல, அவருடைய நிழல் பட்டோனே குணமாகறாங்கனாக்க அந்த அபிஷேகம் எனக்கு இருக்குதா?
அப்ப அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு வேண்டுமானால், சாத்ரா மேதா ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினியிலே உலாவுனது மாதிரி நான் உலாவ கற்றுக்கொள்ள வேண்டும். உலாவ கத்துக்கணும். நெருப்பு நான் யோசனை பண்ணல. அந்த நெருப்பு தண்டனை கொடுத்த கூட அவன் என்ன கூட கொஞ்சம் கூட யோசனை பண்ணல. தூக்கி போடுறியா, தூக்கி போடு. என் தேவன் ஒருவேளை தப்பிக்காமல் விட்டாலும் பரவாயில்ல, நீ வணங்கக்கூடிய தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னான். நீங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப நிறைய காரியங்களை நம்ம மறைச்சு மறைச்சு வாழ்றது தான் கிறிஸ்தவங்களுக்கு அபிஷேகம். ரொம்ப ஒவ்வொரு வாரமும் எழுப்பி ஒவ்வொரு வாரமும் அடக்கி ஒவ்வொரு வாரம் முடிச்சு அந்த கேட்ட விட்டு போன ஆயிரம் அபிஷேகம். அபிஷேகம் பெறும். கிறிஸ்தவ வீட்டுல சண்டை இல்லாத வீடு இருக்காங்க? இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாம்மா? அபிஷேகம் இருக்க வீட்டுல சண்டை இருக்கலாமா? நம்ம நடிக்கிறோமா இல்ல பொய் சொல்றோம்? நடிக்கிறோமா பொய் சொல்றோம்? அப்ப சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறது அண்டையில சொன்னார். ஒன்று பெருசாதீங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாதது சொல்லு. ஆனால் அது தேவனுடைய நீதியை பிறப்பிக்கும். அப்ப அந்த அபிஷேகத்தில் நான் நிறைந்திருப்பேன். ஆனால் எனக்கு அக்கினி வேண்டாம். அவர் கை வச்சாலே நம்மள்ட்ட ஆவி. ஆமென், ஆமென். ஏன்னா அவர் அக்கினில இருக்கனால அவர் நம்மளை டச் பண்ணோடனே நம்ம அக்கினி ஆயிடுறோம், அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதனால்தான் அவர் சொல்றார், நான் உன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. என்ன கனி கொடுப்போம்? பிள்ளைகளா, சொத்துக்களா? என்ன கொடுத்து கனி? என்ன கனி? என்னமா? ஆவின் கனி இருக்கா நம்மள்ட்ட? இருக்கா? ஆவின் கனியெல்லாம் என் இருக்கிறவரோட ரவியா சொல்லுங்க. அதான் நான் சொன்னேன், நான் வரலப்பா, என்னை கழட்டி விட்டுருன்னு சொன்னேன். நான் வரல, வந்த பிரச்சனை. நான் நிறைய தான் சொன்னேன். இங்கதான் மரியாதை கொடுக்குறாங்க, வாடா போடான்னு சொல்லுவாங்க. நீ விட்டுருப்பா, எனக்கு ஒத்து வராது. நான் சொல்றதுல தப்பு இருக்குதா? இல்லம்மா, அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். அது நம்மள்ட்ட இருக்குதா? பைபிள் இருக்குது. அது நம்மள்ட்ட இருக்கான்னு தான் நான் கேட்டேன். உங்கள்ட்ட வீடு இருக்கான்னா பத்திரத்தை காட்டுங்களா, வீடை காட்டுங்களா? அப்ப இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? இருக்கா? இருதயம் இருக்கா? இருதயம் இருக்கவங்க ஒரு அலையில சொல்லுவாங்க. அதுல இந்த வார்த்தை இருக்கான்னு சொல்றாங்க, ஒரு அலையில சொல்லுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3:4 சொல்றாரு. அதுல இருதயத்துல இருந்தா என்ன பலன் கிடைக்கும் சொல்றாரு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வை, நல்லா கேட்டுக்கங்க, என்ன ஆசீர்வாதம் வருது? தேவனுடைய பார்வைக்கும் மனுஷருடைய பார்வைக்கும் மேன்மை அடைவாய். ஒரு அடையா சொல்லுவோமா? அக்கினி அபிஷேகம் இருக்கா? இருக்கா? அப்ப நம்ம ஏதோ டைம் பாஸ், சண்டேக்கு என்ன செய்யறோம்? டைம் பாஸ். ஒரு மணி நேரம் பாட்டு போடுறோம், ஒரு மணி நேரம் செய்தி கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யல? மாற முடியல. தப்பி சொன்னாரு, ஞானசானம் எடுத்தோன்னா அபிஷேகம் வந்துருமா? இல்ல திருவிருந்து எடுத்துட்டா அபிஷேகம் வந்துருமா?
இல்ல காணிக்க தசம்பலம் போட்டாங்க அபிஷேகம் வந்துருமா? 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 எப்போ வரும்? எப்போ வரும்? தன்னைத்தான் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26 கொஞ்சம் படிச்சிருங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து என்ன செய்றாங்க? நம்ம எப்படி வாங்கியிருக்கோம்? அபிஷேகமே இல்லாம வாங்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள். ஒரு அலையில சொல்லுங்க, இவ்வளவு நாள் எப்படி வாங்கிட்டு இருக்கீங்க? இருக்கா? அவர் நான் இருக்கிறேன்னா இயேசு இறந்து உயிர்த்திருக்காருன்னு அடையாளத்துக்கு தான் நான் இருக்கிறேன் பூமியில. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அதுக்கு தான் இருக்கிறான். பெரிய பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சாதாரண சுண்டிக்காக ஆளையா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனாக இருப்பானால் அவன் என்னதுக்கு இருக்கா? என் ஆண்டவர் உயிர்த்திருக்கார், என் ஆண்டவர் இறந்திருக்கிறார், உயிர்த்திருக்கார் சொல்றது சாட்சி நானா இருக்கிறேன். அது கையை வச்சுட்டு அப்படியே படிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறாரு நம்ம எப்படி இருக்கிறோம் என்று அதை சொல்றாரு. அப்படியே சொல்லி யோவான் 15 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே நல்லா கேட்டுங்க. நீங்க எங்க இருந்தீங்களா? அப்பரச என்னைக்கு வாங்குனீங்களோ, ஞானஸ்தானம் என்னைக்கு வாங்குனீங்களோ அன்னைக்கு அவரோட இருக்கிறீர்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆனா நம்ம போய் சொல்லி உட்கார்ந்துருக்கோம். அது சொல்றாரு பாருங்க, ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் நீங்களே எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இருக்கிறோமா? உங்களை கண்டு இந்த தாயை கண்டு இயேசு உங்கள்கிட்ட இருக்காருமான்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? மாற கத்துக்கங்க. காலம் சுருங்கி போயிட்டு இருக்கு. காலம் சுருங்கி போயிட்டு இருக்கு. நாளைக்கு நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த இடத்த கொடுத்தா இந்த இடத்துல நான் என்ன பேசுன்னு எழுதி வச்சுட்டு வர்றது கிடையாது. நான் பைபிள படிச்சதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. என் மக காலையில் சொன்னேன், என்னப்பா பேச போறேன், என்ன பேச எனக்கு தெரியாது, பேசுவேன் வா. இதெல்லாம் எங்க வச்சிருங்க? பைபிள் கிழிஞ்சிருங்க. நெருப்புல போட்டா கிழிஞ்சிரு. அதுக்கு அபிஷேகம் இல்ல. ஆனா அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள இருந்தா என் உடம்பு எரியாமல் பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப நான் என்ன செய்யலாம்? அபிஷேகம் விட்டுக் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்ப ஆதி முதல் என்னோடு இருந்தீங்க. இப்ப என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து, என்னைக்கு திருவிருந்து, என்னைக்கு காணிக்க தசம் பாகம் என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பாயானால் நீ அபிஷேகம் உள்ளவளா இருப்பாய். ஆனா எல்லாம் போறேன்னா அபிஷேகம் இல்ல. சோறுக்கு ருசி இல்ல, தண்ணீருக்கு உப்பா இருக்குது. இந்த சிஸ்டர் கேட்ட தண்ணி ஒரே தண்ணி உப்புங்க, ஆனா மினரல் வாட்டர் இருக்குங்க. ஃபில்டர் தான் மாறக்கூடியது. அந்த ஃபில்டர் தான் மாறணும். எப்படி மாறணும்? வேதம் தெளிவா சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 3 9 10 சொல்லுகிறது. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு நல்லா கேட்டுங்க, நம்ம தேவனுக்கு முன்பாக நான் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்க சொல்றாங்க, நான் அவரை அறிந்திருக்கிற சந்தோஷம். என்னை கண்டு யார் படணும்? ஒரு மாற்றான் சந்தோஷப்படணுங்க. மாற்றான என்னை கண்டு பண்ணுவாங்களா? புருஷனே நம்மள என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவாரா? எனக்கு அமைஞ்சதெல்லாம் என் மனைவி சந்தோஷம் சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அது சொல்றாரு. படிங்க
நான் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக ஆமென் நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் என்ன சொல்றாங்க? தேவனுக்கு எவ்விதமாக ஸ்தோத்திரம் செய்யறது. எவ்விதமாக? ஒழுங்கு வேணுங்க, ஒழுங்கு வேணும். எப்படி இருக்கு? தேவனுக்கு என்ன ஸ்தோத்திரம் கொடுக்கணுமோ அதான் ஸ்தோத்திரம் கொடுக்கணும். எப்படி ஸ்தோத்திரம் கொடுப்பீங்க? எப்படி ஸ்தோத்திரம் கொடுப்பீங்க? சங்கீதம் 34:1-2 சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயிலே எப்போது 24 hours இருக்குமா? இதெல்லாம் சொல்லுங்க, உண்மை சொல்றோமா பொய் சொல்றோமா? 24 மணி நேரம் உன் வாயில துதி இருக்குமா? ஊர் கதை, சினிமா கதை எல்லாத்துக்கும் வாய் இருக்கும், ஆனா வேதத்துக்கு வார்த்தை. இங்க உட்கார்ந்து ஒரு நிமிஷத்துக்கு என்னை மாதிரி பேசினா அடுத்தப்பல நீ வர மாட்டீங்க. நான் வரனாவே நீங்க என்ன செய்வீங்க? கஷ்டம் தான் வேதம். நான் எப்போது போறது சொல்றேன், முள்ள கொட்டி நடந்து பாரு வேதம் படிச்ச மாதிரி. முள்ள கொட்டி நடந்து பாரு வேதம் படிச்ச மாதிரி. ஆனால்தான் ஆதாம சொன்னாரு, இந்த வேதத்துக்கு நீ உலகத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு முள்ளு ஓட்ட எப்போது இருக்கடான்னு சொன்னார். அந்த முள்ளு தான் வேதத்துடைய வார்த்தை ஒவ்வொன்றும். அதுல நடந்து பாரு, குத்தும் கிளியும் எல்லாம் செய்யும். அப்படிப்பட்ட ரத்தத்துல மொழிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முள்முடி சுமக்கப்பட்டது. அவருக்கு முள்முடி நமக்கோ கிரீடமாய் மாறுகிறது. ஏன்? அவருடைய பாரத்தை நான் சுமந்தனாதான் எனக்கு கிரீடமாய் மாறும். இல்லாட்டி மாறுறது கஷ்டம். படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. என்ன செய்வாங்க? நேராக வழி நடத்துவாராக. ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? நேரா வழி நடத்தணும். இல்லையா? கஷ்டம் தானே, கஷ்டம் தானே. ஊழியக்காரன் நேரா போனா நம்ம ஓடி போயிடுவோம். ஐயா உனக்கு ஒத்து வராதியா, எனக்கு ஒத்து வராது. அப்ப என்னுடைய அபிஷேகம் எப்படி இருக்க வேண்டும்? அபிஷேகம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இப்பொழுது தெரிந்து கொள்வோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11, 12 படிங்க. சீக்கிரம் 10, 11, 12 படிச்சிருங்க. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். என்னது அரிதான காரியத்தை? அபிஷேகம் அரிதான காரியத்தை கேட்டாய். அது பெற்றுக்கொள்ள கஷ்டம், பெற்றுக்கொள்ள கஷ்டம். அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ கண்டால் உனக்கு அபிஷேகம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இயேசு கிறிஸ்து இதை செஞ்சாரு. இப்ப வானத்துக்கு ஏறணும் எத்தனை பேர் பார்த்தாங்க? எத்தனை பேர் பார்த்தாங்க? எது கணக்கு போட்டிருக்கா? கணக்கு போட்டிருக்கா? அங்க நின்னவங்களும் பார்த்தாங்க. எத்தனை பேர் போடல? நீ பாப்பியா? நீ பாப்பியா? அதை விட்டுருங்க. நீ பாப்பியா? பார்க்க முடியுமா? இது எலியா எலிசாவுடைய கதை. எலியா சொல்றான், நான் வானத்துக்கு போறேன். எலிசா கேட்கிறான், தகப்பனே உன்னை விட்டு போக மாட்டேன். எந்த நிலையில இருந்தாலும் உன்னோட இருப்பேனா? நான் இன்னைக்கு இயேசுவோட இருப்பேனா? அப்ப சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப உனக்கு கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா? அபிஷேகம். இவர் என்ன சொன்னார்? ரத அபிஷேகம், குதிரை அபிஷேகம். அக்கினி ரதம் யாருக்கு வந்துச்சு? எலிசாக்கு வரல,
எலியாவுக்கு வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் அக்கினினா என்னன்னு சொல்றதா இப்ப சொல்றாரு பாருங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அக்கினி என்ன செய்யும்? அக்கினி என்ன செய்யும்? பிரிச்சிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப எனக்கு அபிஷேகம் தான் யார் சேருவா? என்ன யாருமே சேர மாட்டாங்க. எனக்கு தெருவுல எல்லாம் பிரேசலாம்னு சொல்ல மாட்டாங்க. நான் போனாலும் நான் மட்டும் போவேன், நான் பாட்டு வருவேன். ஏன் ஏன் அவங்க ஏதாச்சும் கேட்டா நான் ஒன்று பதில் சொல்லுவேன். அப்ப அக்கினி அபிஷேகம் என்கிட்ட இருந்தா நான் மட்டும்தான் போவேன், என்னோட யாரும் வர மாட்டாங்க. ஆனா நான் அக்கினி அபிஷேகத்துல போனேன்னா என்னோட உள்ளவர் என்னோட வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் தான் போனாங்க. ஆனா தூக்கி போட்ட எத்தனை பேர் தெரியாது, அவ்வளவு பேர் எரிஞ்சு போயிட்டான். ஆனா 3 பேர் சட்டில வெந்துகிட்டு இருக்க பொழுது 4ஆம் ஆளாகிய என் தேவன் என்னோட வருவாரா? உங்கள் மத்தியில வருவாரா? வருவாரா? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய காரியங்கள், அப்ப அபிஷேகங்கிறது எப்படி மோன அடிச்செல்லாம் வராதுங்க. இந்த இந்துக்களை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அபிஷேகம் எப்படி வரும்? அபிஷேகம் எப்படி வரும்? அபிஷேகம் எப்படி வரும்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் என்னைக்கு விடுகிறோமோ அபிஷேகம் வந்துடும். நீ கேட்க வேணாம், அபிஷேகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு இடத்துல எப்படி இருக்குது? இன்னைக்கு பரிசுத்தாய் ஒன்றை இருதயத்தில் இருக்குது. அது வெளியே போனோன்னு 7 பிசாசு வந்து குடிக்கொள்ளுது. எத்தனை பிசாசு வந்து குடிக்கொள்ளுது? அப்ப 7 பிசாசு குடிக்கொள்ற இடத்தை நீ வைத்திருக்கிற நீ அந்த 7ஐ என்னைக்கு விரட்டியோ அந்த இடம் இடத்துல வந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16, 15, 16, 17 சீக்கிரம் 19 வரை சீக்கிரம் படிச்சிருங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. என்ன சொல்றேன்னா, நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. இப்ப நீ ஊழியக்காரன் நான் என்ன சொல்றதில்லை. நான் படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. ஊழியக்காரன் நான் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை என்ன சொல்றேன்? ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் சொல்றாருங்க. அபிஷேகம் பெற்றவங்க என்ன கிடைக்குதுங்க? பிதாவிடத்துல மகன் கேட்டதெல்லாம் எனக்கு சொல்ற. பைபிள் அல்ல, நல்லா கேட்டுக்க, பைபிள் அல்ல. பிதா இருக்க இடம் நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனையில சொல்லுவாங்க. அப்படியே தங்கமா இருக்கு, வெள்ளியா இருக்கு, பவனமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. ஐ டோன்ட் கேர். அது நான் பார்க்கல. நான் அதை பத்தி சொல்றதுக்கு தயார். நான் என்ன இன்னும் பார்க்கல. பார்த்தாதானே சொல்லுவேன். கற்பனையில சொல்வது வேற, ஆனா கடமையில சொல்றது வேற. கற்பனை சொல்லலாம், ஆனா கடமையில சொல்லி பாருங்க, அப்ப தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் என்பது. அப்ப சொல்ற படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. நீங்கள் என்னை தெரிந்து நீங்கள் நல்லா கேட்டுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அபிஷேகம் பண்ணவர் யார் தெரிஞ்சுக்கிட்டாங்க? கட்டண கூட்டாடி தெரியாது, அந்த பெத்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனா என் தேவன் என்னோடு இருப்பார். ஆனால் நான் என்னை தெரிந்து கொள்வார். வேர் பிரிச்சு எடுத்துருவாரு. குடும்பத்துல இருந்து என்னை தனியா பிரிச்சிருவாரு. அது சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே. ஒரு அன்பா இருக்குமா? இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அன்பா இருக்கிறோமா? இருக்குமா? அன்புனா தெரியுமா? 3 எழுத்து தான். அன்புக்கு என்ன இருக்கு? 3 எழுத்து தான். ஆனா நம்மளோட அன்பு கட்டின பொண்டாட்டி அன்னைக்கு தாலி கட்டுறவருக்கு அன்பு இன்னைக்கு இருக்குமா? இன்னைக்கு இருக்குமா? பெத்த பிள்ளைய
பெத்து கண்ணே மணியை கொஞ்சம் பெருசானவன சொல்லுவான், சனியனை உட்காரு, ஆடிட்டு இருக்கிய உட்காரு. அது பேர் என்ன ஆகுது? பிள்ளைக்கு பேர் என்ன வருது? நல்ல பேர் வச்சிருப்போம். குரங்கு மாதிரி தாவிய உட்காரு சொல்றோமா சொல்ல மாட்டோமா? இதான் அபிஷேக வார்த்தையா? இயேசு இந்த பூமியில பிறந்து வளர்ந்து 33 வருஷம் வாழ்ந்தார். அவரு அவங்க அம்மா வந்து தாய் வந்து யாருன்னா சொல்ல, குரங்கு பிசாசுன்னு சொல்ல. ஆனா நம்ம எல்லாமே அபிஷேகம் நம்ம எல்லாம் பெற்றிருக்கோம். அதனால எல்லா வார்த்தையும் நம்ம பேசலாம். பேசலாமா? இதுவரைக்கும் பேசியிருக்கோமா? இதுவரைக்கும் பேசியிருக்கோமா? ஒத்துக்கமே. ஏன்னா வேதத்துல வேதம் மாதிரி இருக்கும். அப்ப நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? படிச்சிருப்பா, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருமா. நீங்கள் என் நாமத்தினாலே இல்ல உலகம் உங்களை பகைத்தால், நல்லா கேட்டுங்க, உலகம் உன்னை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி யாரை பகைக்குதா? இயேசுவை பகைக்குது. நல்லா கேட்டுக்கங்க. எனக்கா யார் பலியாவரா? அன்னைக்கு சிலுவையில தொங்குனது சும்மா இல்லைங்க, உன்னை பகைக்க போறாருன்னு முன்னாடியே தொங்குனார். ஒரு அலையில சொல்லுமா, அப்படிப்பட்ட சரீரத்தை ரத்தத்தை வாங்கி குடிக்கிற நீ அபிஷேகம் பெறாம இருந்தா நீ முட்டாளா புத்திசாலியா? சொல்லுங்க. அதனால அவன் பவுலடியான் சொல்ல படிக்க வேணாம். தன்னைத்தானே சோதித்து என்ன சொல்றாருங்க? தன்னைத்தானே சோதித்து. இதை எல்லா ஊழியக்காரரும் படிப்பாங்க. ஆனா எவரும் கடைபிடிக்க மாட்டாங்க. ஊழியக்காரனை கடைபிடிப்பானான்னு தெரியாது. முன்னாடி தன்னைத்தானே சோதித்து பார்க்கணுங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? இயேசு கேட்டாரு, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல கூறுமா? என்ன கேட்டா எங்க ஏரியால வந்து என்ன அவ்வளவு குழந்து வைப்பாங்க. நான் பைபிள் பேசுறேன். நைட்டு சொரக்கா எதுக்காக? நான் என்ன பேசினாலும் என்ன இருந்தாலும் அபிஷேகம் இல்லைன்னா எல்லாம் ஜீரோ தான். ஜீரோவே ஜீரோ தான். ஜீரோ எங்க இருக்கணும்? நம்பர் 1க்கு பக்கத்துல இருந்தா ஜீரோக்கு மதிப்புங்க. இயேசுவாகிய கிறிஸ்துட்ட ஒரு நம்பர் இருக்குமானால் நான் பக்கத்துல எத்தனை சைபர் போறனோ அவ்வளவு எனக்கு பரிசுத்தம். பரிசுத்த நம்பர்கிட்ட இல்ல. காரணம், எல்லாத்தையும் விட்டவன் எவனோ ஒரு தனியா பெறுவான்னு சொன்னாங்க. நான் வெளில யாரையுமே விட மனசு இல்லை. விட்டு பாருங்க. அப்ப 100 தனியா பெறீங்களா இல்ல போய் சொன்னாரா என்று அந்த வார்த்தை நம்மளுக்குள் வரும். பெறுவதற்கு முன்னாடி நம்ம சொல்றோம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்க? அப்ப வேதத்தில் நிறைய காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அபிஷேகம் வந்து எலியாவுக்கு எலிசாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த எலிசா சொல்றாரு, தகப்பனே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ங்கிறப்ப அந்த அக்கினி ரதத்துல போகும்போது வானத்தை எடுத்துக்கொள்ளப்படுது. படிமா, சீக்கிரம் படிச்சிரு. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதனை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. என்ன சொல்றதுங்க? நம்மள அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா எனக்குள்ள இருக்குது யாரு? பகைமை இல்லாத ஒருவர் என் மத்தியில இருக்கிறார். என் நேசர், என் கண்மணி எல்லாம் சொல்றவங்க யாருங்க இருக்காரு? நம்ம பக்கத்துல இருக்கிறார். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? பகைக்கிறவங்க இடத்துலதான் இருக்கிறோம். அப்ப அதுதான் சொன்னேன், ஆவின் கனி நம்மள்ட்ட இருக்கா? ஆவின் கனி படிக்கிறோம், அதுக்கு நம்மள்ட்ட இருக்குதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், திவ்ய பொறுமை சொல்லலாம். அந்த பொறுமைன்றது நம்மள்ட்ட என்ன இல்ல? பொறுமை இருக்கா? அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த பொறுமைக்கு தான் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம்
3:2, 2-3-4 படிச்சிருக்கேன். 2ஆம் அதிகாரம் 2-3-4 சீக்கிரம் படிச்சிருக்கேன். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற நல்ல பொறுமையா படிங்க. ஏன்னா நான் உள்ள ஒவ்வொரு வார்த்தை புள்ளி கூட நான் காரணத்தை சொல்லி கொண்டு போவேன். அப்பொழுது பலத்த காற்று எதுக்கு அடிச்சிச்சு? பலத்த காற்று எதுக்கு அடிச்சிச்சு? எந்த கொஸ்டினால் தான். எதுக்கு பலத்த காற்று அடிச்சிச்சு? அவங்க இருக்கிறது மேல் வீட்டுல, அங்க காத்து அடிக்கணுமா? ஏன்? அந்த பலத்த காற்றுனால உன்கிட்ட இருக்க அழுக்கு பூரா பறந்து போகணும். ஒரு அலையா சொல்லுவோமா? உன்கிட்ட என்ன போகணும்? அழுக்கு போகணும். அதனால பலத்த காற்று அடிச்ச உடனே நம்மள்ட்ட இருக்க அசுத்தம்லாம் வெளியே போன உடனே தான் அக்கினி நாக்கு இருக்கிறேன். நல்லா படிச்சிருக்கியா? அப்பொழுது முழக்கம் போல என்னங்க? சடிதினா திடீர்னு அபிஷேகம் போறோம். கேட்கிற போறாது, படுத்து தூங்குற போறாது, நடந்து போற போறாது. எப்ப உனக்கு கொடுக்கணும் இருக்கிறாரோ அந்த ஒரு நொடியில என்ன செய்வாரு? டக்குன்னு கொடுத்துருவாரு. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் எப்படி வச்சிருக்கிறேன்? இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் எப்படி வச்சிருக்கிறேன் பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க. அப்படியே ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் என்ன சொல்றாருங்க? அப்ப அபிஷேகம் எது பட்டிருக்கு? அபிஷேகம் எங்க பட்டிருக்கு? இன்னைக்கா சபை நிறைய அபிஷேகம் பெற்றிருக்கா? இல்ல சபையில் இருக்க மக்கள் அபிஷேகம் பெற்றிருக்காங்களா? அந்த வீடு முழுதா அபிஷேகம் பெற்றிருக்கு. ஆனா அபிஷேகம் பெற்ற இடத்துல வெறுமையா இருக்குது. அபிஷேகம் பெற்ற தலையில அக்கினி நாவே இறங்குச்சு. ஒரு அழிலா சொல்லுவோம். என்ன நாவே இறங்குச்சு? இப்ப நம்ம தலையில இறங்குமா? நம்ம தலையில இறங்குமா? படிக்க சீக்கிரம் படிச்சிருங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். காணப்பட்டு. ஏன் நாவுகள் வச்சிருந்தீங்க? அக்கினி நாவு எதுக்கு வச்சாரு? சொல்லுங்க பாப்போம். தீயினால் சுட்ட பின் ஆறும் ஆறாது, ஆனால் நாவினால் சுட்ட. ஒருத்தங்களை பேசுறப்ப என்ன பேசும்? ஒரே வார்த்தையில தூக்கு போட்டு தூங்கிப்பா. ஒரே வார்த்தையில தூக்கு போட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தை நம்மள்ட்ட இருக்குது. பரிசுத்தமான வார்த்தை நம்மள்ட்ட இருக்கா? தேவனுடைய வார்த்தை என்ற இருக்குதா? இருக்குதா? ஆனால் நம்மளுக்கு ஒரு அடையாளத்துக்கு தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. சும்மா ஒரு கல் இறங்கல, ஒண்ணு இல்ல, நாக்கு வடிவம் இருந்துச்சு. ஏன்னா நாக்கு தான் நம்மள என்ன செய்யும்? உடலை சுத்தப்படுத்தும், அடுத்தவனை சுத்தப்படுத்தும். அப்ப இந்த அக்கினி எனக்கு இருக்குமானால் என் வாயில வர வார்த்தை எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? அத சொல்றாரு மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32-33 படிங்க சீக்கிரம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். சீக்கிரம் கீழே படிச்சிருமா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். மனுஷர் பேச்சும் வீணான வார்த்தைகள். நம்மள என்ன வார்த்தை இருக்குதுங்க? வீணான வார்த்தைகள். இதெல்லாம் படிச்சிருக்க சொல்லியிருக்காங்களா ஐயா? சொல்லியிருக்காங்களா? இல்ல நான் சொன்ன வசனம்லாம் இங்க சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லி பைபிள்ல இருக்குது. எப்ப அவன் என்னைக்கு பிரிண்ட் பண்ணனா அதுல இருந்து அங்கதான் இருக்கு, அதை விட்டு வெளியே வரல. ஆனா அந்த வார்த்தை என்கிட்ட இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப சொல்றாரு, படிங்க சீக்கிரம் படிச்சிருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, யாவையும் நல்லா கேட்டுக்க, என்ன இருக்குது? யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் நம்ம என்ன செய்றோம்? புருஷனை திட்டிருக்கோம், பிள்ளையை திட்டிருக்கோம், எல்லாம் எங்க போய் ஒப்பிக்க போறோம்? எங்க போய் ஒப்பிக்க போறோம்?
அப்ப இனிமேல் என்ன பேசுவீங்க? இனிமேல் நல்ல வார்த்தை பேசுவீங்களா? ஒரு அலையில சொல்லுவோம். பேசலாம், பேச கஷ்டம். கோவம் வரதா செய்யும். அதுக்கு என்ன செய்யணும்? தன்னை தானே பொறுத்தவர்கள். அப்ப வேதம் தெளிவா சொல்லுது. நான் படிச்சிருந்தேன், சீக்கிரம் படிச்சிருந்தேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தபடிங்க. ஏனெனில் உன் வார்த்தையினால், நல்லா கேட்டுங்க, உன் வார்த்தையினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இப்ப குற்றவாளியா இருக்கமா, நீதிமானா இருக்கமா? சொல்லுங்க. அடுத்தவங்க வரமாட்டேன், கவலைப்படாதீங்க. நீதிமானா இருக்கிறீங்களா, குற்றவாளியா இருக்கிறீங்களா? ஒத்துக்கங்க. எங்க இதெல்லாம் ஓப்பனா சொல்லிடுறோம். ஒத்துக்க முடியல, ஆனா ட்ரை பண்ணு. அடுப்புல சோறு வச்சோன்னே வெந்துட போறது இல்ல. அதுக்காக பொறுமை இருக்கணும். அதே நேரத்தில் கிண்டிட்டு இருக்கணும். தூக்கி தூக்கி ஒவ்வொரு சோறா அமுத்திட்டு இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு மேட்சா ஆனோன்னா என்ன செய்யறோம்? அதை ஆஃப் பண்றோம். அப்ப அபிஷேகங்கிறது எப்ப இருக்கும்? எப்ப இருக்கு அபிஷேகம்? அன்னைக்கு அபிஷேகம் இருந்தனாலதான் அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனம் சொல்லிக்கிறது. 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பார்த்தரும் மேதரும் அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷை பேசுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அபிஷேகம் என்ன வருவாங்க? தம்பி கூட சொன்னாரு, அதெல்லாம் தேவை. ஆனா அபிஷேகங்கிறது என்ன இருக்குது? நல்ல வார்த்தைகளை பேச கத்துக்கங்க. ஒரு வார்த்தை பேசினாலும் குட் வேர்ட். இது வேதத்துல என்ன பேரு? காட் வேர்ட் அண்ட் குட் வேர்ட். கடவுளுடைய வார்த்தை நம்மளுக்கு நல்ல வார்த்தை. அப்ப தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம். படிச்சு முடிச்சிருமா சீக்கிரம். அப்படி இருக்க அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே அவர்கள் பேச கேட்கிறோமே. எப்படி பார்த்தரும்? இப்ப அவருங்க நீதிமானா இல்ல அநீதிமானா? அங்க அக்கின்னாவை இறங்கணும்ல. ஒருத்தனுடைய பாஷையை பேசுறாங்க, என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். என்ன பேசியிருப்பாங்க? அப்படியே கீழே 2 வசனம் கீழே படிக்குமா? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாசையே தெரியாத ஒரு பாசை பேசுறானா எல்லாத்துக்கும் ஒரு விருப்புணர்ச்சி வந்துருச்சு. அடுத்த வசனம் சீக்கிரம் படிச்சு முடிச்சு. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தில் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். படிச்சு முடிச்சிருக்கோம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே. நம்மளுக்கு தமிழ்ல அடிச்சிருக்காங்க, ஆனா ஜென்ம பாஷையில என்ன பேசுறாங்க? இந்த வார்த்தையை தான் எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா பாஷைக்காரங்களுக்கும் சொன்ன ஒரே வார்த்தை. அப்ப சொல்றாரு, படிச்சிருக்க, சீக்கிரம் படிச்சிருக்க. யூதர்களே எருசலேமில் வாசமாய் இருக்கிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. சத்தியம் எப்படி சொன்னா? அறிந்து கொள்ளணும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றை நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன் என்று பவுலடியான் சொல்லி இருக்கிறார். அப்ப சொல்றார், படிங்க சீக்கிரம். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நாங்க சொன்னோம், நாங்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. எங்க வாயில வர வார்த்தை வெறியான வார்த்தை அல்ல, சமாதான வார்த்தையை நாங்கள் சொல்ல போகிறோம். சொல்றாரு பாருங்க, சீக்கிரம் படிச்சு. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசி ஆகிய
யோவேனினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறியது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சொல்லுவோமா? நம்ம மேல ஆவி ஊற்றுவோமா? ஆவி இருக்கா? ஆவி இருக்கா? அப்ப பாட்டு பண்ண ஆவி ஊட்டுறோம், ஆவி ஊட்டுறோம். சும்மா வார்த்தையில பாடலாம், ஆனா நம்மள்ட்ட ஊத்துனா தானே. இந்த ட்ரம் அப்படியே இருந்தா அப்படியே இருக்கும், அது தட்டுனாதான் ஓசை வரும். நம்ம இப்படி இருக்கிறோமா இல்ல தட்டுற மாதிரி இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? அப்படியே கிடக்குது, ஸ்டில் நோ யூஸ். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அடுத்தவங்களுக்கு என்னால் என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்களுக்கு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? அடுத்தவங்களுக்கு என்னால என்ன பிரயோஜனம் ஆயிருக்கிறாங்க? அடுத்தவங்களுக்கு நான் என்னத்த சத்தியம் சொல்லி இருக்கிறேன்? அடுத்தவங்களை எவ்வளவு மனம் மாற்றி இருக்கிறேன்? சொல்லுங்க பாப்போம். மாத்திருக்கமா? புருஷன் வருவாரு, பொண்டாட்டி வராது. பொண்டாட்டி வரும், புருஷன் வராது. சபையில எப்படி இருக்கும்? இந்த ஊழியக்காரன் கத்தி கத்தி அழுத்து இருப்பான். பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, புருஷனை கூட்டிட்டு. அது அங்க போனாதான் அங்க வல்லது, வீட்டுக்கு போனாதான் அந்த வல்லது தெரியும். அவனுக்கு தெரிஞ்சனாலதான் இங்க வரமாட்டேங்கிறான். இங்க உங்க போன என்ன செய்வாங்க? ஆனா அபிஷேகம் பெற்றவர்களா தான் எப்படி இருக்காங்களா? எப்படி இருப்பாங்களா? அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? ஒரே ஒரு வசனத்தை படிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிப்போம். தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ. யாருக்கு அபிஷேகம் பெற்றவங்க? சீஷரா இருக்கவங்க அபிஷேகம் பெற முடியும். அதான் சொல்றாரு பாருங்க. அவர்களை சொல்லி, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே சித்தத்தின்படி என்ன செய்கிறவன் எவனோ. என்ன செய்யணுங்க? பரலோகத்தின் யார் சித்தத்தின்படி செய்யணும்? பிதாவின் சித்தத்தின்படி செஞ்சிருப்போமா? இதுவரைக்கும் செஞ்சிருப்போமா? அவருடைய சித்தம் என்னங்க? பரலோகத்தோட சித்தம் என்ன? பரலோக சித்தம் என்ன சொல்லுங்க பாப்பா. தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நாளைக்கு வரணும் இல்லையா எனக்கு தெரியாது. பரலோக சித்தம் என்ன? பூமியோட சித்தம் என்ன? பூமியில கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிறதா சத்திய இது. ஆனா பரலோகத்து எப்படி இருக்கும்? தேவனுடைய வார்த்தையை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதான் பரலோக சித்தம். இயேசு கிறிஸ்து வந்த காரணம் என்ன இருக்குது? ஆனந்த வேதம் தெளிவா சொல்லுது. ஏன்னா நம்ம சபையை நடத்துறத விட வேதம் தெளிவா சொல்லு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டுல என்ன இருக்குமா? வெளிச்சம் கொடுக்கும். அப்ப ஒரு அக்கினி இருந்தா வீட்டுல எப்படி இருக்கும்? இப்ப என் வீட்டுல எப்படி இருக்குது? என் வீட்டுல யார் வெளிச்சமா இருக்கா? அதை முன்னாடி தெரிஞ்சுக்கணும். என் வீட்டுல யாரு? நீங்க இருக்கலாமா? நீங்க சிஸ்டர். ஆனா அவர் சொல்றாரு, அப்படியே கையை வச்சுட்டு யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் சொல்லிக்கிறது. நான் உலகத்திலே இருந்த பொழுது நான் உலகத்துக்கு நான் ஒளியா இருந்தேன் சொன்னார். ஒரு அலையில சொல்லுவோமா? உலகத்துக்கு அவர் ஒருத்தர் ஒளியா இருந்தாரு. ஆனா அந்த வழியில நான் இன்னும் போகவில்லை. எப்ப நான் போக போறேன்? போக முடியுமா? படிங்க, சீக்கிரம் படிங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி பாருங்க என்ன செஞ்சாருங்க. இந்த சடங்கு என்னன்னு தெரியாது. அவர் உமிழ் நீர்ல துப்புறாருங்க. என்ன துப்புறாரு? உமிழ் நீர் தெரியுமா? எச்சிய துப்புறாரு. ஏன்? இந்த மண்ணை பார்த்து துப்பிட்டு இருக்காருங்க. மண்ணில் இருக்கவன ஒருத்தன் கூட யோகியதை இல்லைன்னு.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மண்ணில் பார்த்து தொப்பி சேரை உண்டாக்கி இந்த சேர் ஒரு நாள் புதுமை தரும் என்று சொல்லி அந்த கண்ணு தெரியாம தடவுனோன்னு அவன் கடந்த கொலைத்தண்டையில போய் கண்ணை கழுவுனோன்னு என்னாச்சுங்க? பார்வையிடணும். எப்ப இந்த உலகத்திலிருந்து நீ சேரா இருந்த அதை என்னைக்கு நீ கழுவுறியோ அப்போ உன் கண்ணு திறக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன திறக்கப்படும்? இப்ப நம்மளுக்கு கண் திறந்துருக்கா? திறந்துருக்கு, எல்லாமே இருக்கு. டிவி பார்க்க எல்லாம் தான் பார்க்கணும். டிவி இல்லாத வீடு இருக்கா? டிவி எல்லாத்து வீட்லயும் இருக்கா? டிவி இருக்கா? இல்லையா? எனக்காக சொன்னாங்க, என் வீட்டுல டிவி இல்லை. அதனால நல்ல ஞானங்கள்ங்க, நல்ல சிந்தனைகள். படிக்க முடியலையா? படிக்க சொன்னவங்களோட படிக்க சொல்லுங்க. உங்கள் தேவன் உங்களோட பேசுவார். படிச்சு காதுல கேட்டுட்டே இருந்தாலே என்ன இருக்குது? தேவன் நம்மளோடு இருக்கிறார். பேசக்கூடிய காரியம் நம்ம மத்தியில இருக்கும். அப்ப நம்ம செய்ய இருந்த காரியங்கள் எவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டு வந்தோம். இப்ப அபிஷேகம் நம்ம பெற முடியுமா? இப்ப அபிஷேகம் பெற முடியுமா? அபிஷேகம் பெற முடியுமா? நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நேற்று ஒன்று கழிஞ்சு போச்சு, இன்னைக்கு கழிஞ்சு போச்சு. நாளைக்கு அபிஷேகம் பெற்றுங்களா? பெற்றுதான் ஆகணும். பெற்றுதான் என்ன செய்யணும்? விட்டுதான் ஆகணும். பெற்றுதன்னாக விட்டுதான் ஆகணும். விட்டவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. என்னைக்கு நீ விடுறியோ அன்னைக்கு உனக்கு சுக்கம் இருக்கும். உன்னோட இல்ல, வேதம் உங்களுக்கு நல்லா தெரியும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7, 8, 9 சொல்றாரு. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, விட்டவன் எப்படி இருக்கான் பாருங்க. விட்டவன் எவனோ அவன் இரத்தத்தையா பெற்றான். ஒரு அழியில சொல்வோமா? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்தேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால். தப்பு செய்ய யாரும் இல்ல. அவன் சகையில் சொல்லி காட்டுறான். நான் யார்கிட்டயும் தப்பு செஞ்சிருக்கேன், நான் மறைச்சிருக்கேன். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தப்பு செஞ்சது மறைச்சு கொண்டு இருந்தா அபிஷேகம் பெற முடியாது. என்னைக்கு விழியோ அன்னைக்கு தான் அபிஷேகம். என்னைக்கு விழியோ அன்னைக்கு தான் அபிஷேகம். சகைவாளர் நின்று சொல்றான், ஐயா நான் அட்டைச்சு வாங்கி தான் கொடுத்துறேன், ஆனா யார்கிட்டயும் நான் தப்பு செஞ்சா 4 மடங்கு தண்டனை தரேன். தர முடியுமா? நம்ம தண்டனை பெற முடியுமா? அவன் தண்டனை தானே தண்டனை கொடுத்துக்கிட்டான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம தண்டனை கொடுக்கறதுக்கு தெரியல. அதனால சொல்றாரு, படிச்சிருப்பா, சீக்கிரம் படிச்சு. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துவேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அபிஷேகம் வந்துச்சா? அவன் ஜெபம் பண்ணானா? பாசிங் மேல உட்கார்ந்தானா? எங்க உட்கார்ந்தான்? காட்டத்தி மரத்துல உட்கார்ந்தான். அவனுக்கு எங்க அபிஷேகம் கிடைச்சிச்சு? நல்லா புரிஞ்சுக்க. இப்ப எப்ப எங்க அபிஷேகம் கிடைச்சிச்சு? வீட்லயா மரத்துலயா? மரத்துல. ஒரு அழில சொல்லுங்க. ஏன்னா மரத்துல உட்கார்ந்து இருக்கப்ப பேர் சொல்லி கூப்பிடுறாருங்க. நல்லா கேட்டுட்டீங்களா? அங்க எவ்வளவு திரளான ஜனங்க இருக்காங்க. இவன் சகைவு இயேசுக்கு தெரியுமா? ஓம் பேரு அவருக்கு தெரியும். நீ என்ன அபிஷேகம் பெற்றிருக்கியா பெறலையான்னு தெரியல. அவன் அபிஷேகம் பெறதுக்காக நிக்கிறான். அவனை சொல்றாரு, சகைவே இறங்கி உன் வீட்டுக்கு, நான் உன் வீட்டுக்கு நான் வருகிறேன். இயேசு உங்க வீட்டுக்கு வருவாரா? வருவாரா வரமாட்டாரா? வருவார். எதுக்கு வருவாரு? சாத்தானே அப்பாலே போன்னு சொல்றதுக்கா சொன்னார்ல? எங்க சொன்னாரு? சாத்தானே அப்பாலா போன்னு. சொன்னாரு, பின்னாலே போ சாத்தானே.
அது வேதம் கஷ்டமா. அவன் ஒன்றும் கேட்கல, நான் இப்படிலாம் பாடுபட போறேன், கொலை விட்டு சாவ போறேன் என்று சொன்னோன்னே பேதுரு சொல்றான், பரிதாபத்தில் சொல்றான். அவன் தெரிஞ்சு சொல்ல, பரிதாபத்தில் சொல்றான், ஐயா நீ எனக்கு வேணும். அப்பதான் சொல்றாரு, நான் உனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் வேணுங்கிறனால தான் சாத்தானே அப்பா இருக்கும். இண்டிவிஜுவலா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒரே குடிமானத்தில் நானே வாழணும், நானே சாப்பிடணும், நானே சாப்பிடணும், நானே எல்லாம் செய்யணுங்கிறது நினைக்கிறதுனால தான் நம்மளுக்கு அபிஷேகம் நடக்கிறது இல்லை. என்னைக்கு எல்லாத்துக்கும் வேணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் அபிஷேகம். அந்த அக்கினி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே நிறைஞ்சிச்சு. அங்க இருந்த 11 பேருக்கு தான் அபிஷேகம் நடந்துச்சு. அங்க நின்னவங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியும் அந்த மேல் வீட்டுல. ஆனா அபிஷேகம் இருந்தது நம்ம மத்தியிலே எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்வோமா? பெற முடியுமா? பெற முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சைக்கிள் ஓட்டுறப்ப எவ்வளவு கஷ்டம். தள்ளிட்டு போனாலே 2 3 செய்வோம், கீழே போட்டுருவோம். அப்புறம் ஒரு பெடல்ல காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் கை காலெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்புறமேட்டு ஏறி உட்கார்ந்தோன்னே 3 பேர் 4 இன்னைக்கு உட்கார வச்சு அடிப்போம், அடிக்க மாட்டோமா? பழக பழக பாலும் புளிப்பாயிடும். அப்ப நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன், என்ன செய்யலாம்? அப்ப இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னை உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உலகத்திலிருந்து என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அபிஷேகம் பெற்றக்கூடிய காரியத்தை சொல்றாரு, வேதம் தெளிவாக சொல்றது. பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 சொல்றாரு. பிலிப்பு 3ஆம் அதிகாரம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரினானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? நான் எதுக்காக பிடிப்பட்டேன்? எதுக்கு? வீடு வாசல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? எதுக்கு பிடிப்பட்டேன்? எதற்கு பிடிப்பட்டனோ அதை தொடர்ந்து ஓட ஆசையாயிருது. ஒரு அலையியா சொல்லுவோமா? படிங்க சீக்கிரம். பிடிப்பட்டீங்க சொல்லுங்க, இருங்க. எதுக்கு பிடிப்பட்டீங்க? சுவிசேஷம் சொல்றதுக்கு, அடுத்தவங்கள கூப்பிடுறதுக்கு, இயேசு கிட்ட கொண்டாடுறதுக்கு. ஆமென். சகோதரரே, கேக்குறாருல, சொல்லுங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து. என்ன சொல்றாங்க? பின்னானவைகளை மறந்து. என்னுடைய பிரச்சனை நிறைய இருக்கு, அதை மறந்துட்டேன். இன்னைக்கு நான் சத்தியத்தோட நான் காத்து கொண்டேன். சத்தியத்தை கொண்டு வந்து ஒரு சேர்த்தாதாங்க உங்களுக்கு இந்த பாஸ்டர் எவ்வளவு செய்வாரு எனக்கு தெரியாது. ஒரு பாஸ்டர் உங்களை எல்லாம் பரலத்துக்கு கூப்பிட்டு போவ அவரால் முடியாது. ஒரு மைல் அளவு கூட உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அவர் போறாராங்கிறது அவருக்கு ஒரு என்கொயரி தான். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன், நிச்சயம் நான் போவேன். இல்ல சொல்றேன். ஏன்னா நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வரும் பொழுது, இப்ப இவருக்கு இந்த இவ்வளவு பேர்த்த சேர்த்திருக்காரு, அது மாதிரி நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாதான் உங்களுக்கு அவருடைய மகிமை கிடைக்கும். சொல்றேன். அப்ப பரலோகம் போறதுங்கிறது ஒரு லேசான காரியம் இல்ல, ஒண்ணு இல்ல. சிலுவையில சொன்னார், என்ன சொன்னாருங்க? லூக்கா 23:44 சொல்லுகிறது. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது. 6ஆம் மணி நேரையா இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவிலே 2ஆக கிழிந்தது. அப்ப அபிஷேகம் யார் பெற்றாங்க? யார் பெற்றா? 41 படிமா. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். என்னங்க? வலது பார்த்துறா, இடது பார்த்து சொல்றானா? எந்த பக்கம் பார்க்கறோம்? படிச்சுட்டு வாங்க அப்படியே. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே. இவருக்கு என்னங்க அபிஷேகம்? சத்தியம் சொன்னான் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? யாருக்கு சத்தியம் சொன்னான்? இன்னொருத்தன் சாக போறவனுக்கு சத்தியம் சொன்னான். ஒரு அலையில சொல்லுவோமா?
நீ எத்தனை பேர் இன்னைக்கு சாவ போறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு நீ சத்தியம் சொல்லுவியா? சும்மா சிலுவையில் எல்லாமே நம்மளுக்கு டயனா காட்டலங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் வச்சிருக்காரு. அவனும் சாக போறான், இயேசு சாக போறாரு, இவனும் சாக போறான். ஆனா இவன் நல்ல கல்வன் அந்த கெட்ட கல்வனுக்கு சத்தியத்தை சொன்னான். ஒரு அலைய சொல்ல அப்ப சொல்றாரு, நீங்க படிச்சு பாருங்க சீக்கிரம். இவரோ தகாது ஒன்றை நடப்பிக்கவில்லையே அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஒரே வார்த்தை தாங்க. அதுக்கு மறு வார்த்தை வந்துச்சா வரலையா? இன்றையே பாருங்க. இது எப்ப படிப்போம்? 2 மாசம் ஆனாலும் படிச்சுப்போம். இதெல்லாம் பைபிள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்துக்கு படிக்கிறது, ஒவ்வொரு நேரத்துல படிக்கிறது. அப்ப அபிஷேகம் பெறறதுக்கு காரணம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை படிப்போம். எபிரேயர் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது என்ன சொல்ற? சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை என்ன சொல்றாங்க? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் நாங்க சொல்றோம். நம்ம பெறுகிறவராக யாரு? தம்பி கூட பாட்டு பாடுறப்ப நான் கையை வச்சுக்கிட்டேன்னு சொன்னார். அப்பதான் எனக்கு இந்த வசனமே வந்துச்சு. அவர் கையை வச்சோன்னதான் இந்த வசனமா தான் தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வசனம் சொல்லுது பாருங்க, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. நான் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி என்ன செய்யணுங்க? நீங்க பக்தி வைராக்கியம் வேணுங்க. அப்ப பக்தி வைராக்கியம் இருந்தா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். படிங்க, சீக்கிரம் படிங்க. ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்வோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. நம்மள அவரு நீங்க போவீங்களா? போக மாட்டோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் இன்னொரு 2 வசனத்தை மட்டும் படிச்சிருவோம். நிறைய வசனம் வந்துட்டே இருக்கு, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 சீக்கிரம் படிச்சிருங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற என்ன சொல்றாருங்க? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். என்ன செய்யணும் அபிஷேகத்துக்கு? இது நீங்களா எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது. இந்த வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரல, இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து நீங்க பொல்லாங்க இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது. இங்க இருக்கவங்களா சொல்லுவாங்களா? ஒத்துக்கலாமா? நம்ம ஒத்துக்கலாமா? பொல்லாங்காய் தோன்றுகிற அனைத்தையும் விட்டுருவோமா? படிக்க போறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாம் அறகுறை இல்லை. நம்மள எப்படி இருக்கிறோம்? அறவேக்காடா இருக்கிறோம். எப்படி இருக்கோம்? அறவேக்காடு. முழு வேக்காடுன்னு ஆகல. உன இருக்கிற பாத்தீங்கன்னா அறவேக்காடு இருந்தா என்ன இருக்கும்? திருப்பி நெருப்பு போட்டு ஒழித்துனாதான் சாம்பல் கிடைக்கும். ஆனா அது சொல்ற படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. என்னங்க இருக்கணும்? இப்ப என்ற குற்றம் இல்லைங்கிறோம்ட்டு ஒரு அலையில சொல்லுங்க. என்ற குற்றமே இல்லைங்க. எல்லாம் ஹோலி ஸ்பிரிட், எல்லாம் பரிசுத்தமா இருக்குது. இருக்கா? ஓரளவுங்க, கடுகளவு இருந்தா அந்த மலையை பார்த்து சொல்றோம். அந்த கடுகளவு குற்றம் இருந்துச்சுன்னா நான் பரலோகம் போக முடியாது. அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. ஒரு மலையை பார்த்தா கடுகளவு விசுவாசம் இருந்தா போயிடலாம்.
ஆனா கடுகளோ குற்றம் இருந்தாக்க போக முடியாது. அதுக்குதான் சொல்றாரு, ஏன் சின்ன படிச்சாலும் படிக்கலாம், இல்லை உட்கார்ந்து படிக்கலாம். ஒரு 5 வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் படிச்சுங்க, 16 வரைக்கும் படிச்சு முடிச்சிருங்க. எனக்கு அளிக்கப்பட்ட, நல்லா கேட்டுங்க, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சர்ப்பாசியை போல அஸ்திபாரம் போட்டேன். என்னங்க சொல்றாங்க? நம்ம யார் மேல அஸ்திபாரம் போடணுமா? இயேசு கிறிஸ்து மேல போடுன்னு சொல்வார். படிங்க, சீக்கிரம் படிச்சு முடிங்க. வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஸ்டீபன் பிரதர்லாம் கட்டியிருக்காரு. இது என்ன செய்யுது, இது என்ன செய்யுது? இப்ப இங்க நெருப்பு வந்தா இதெல்லாம் எரியுமா எரியாதா? எரியுமா? ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, படிங்க, படிச்சு. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து மேல அஸ்திவாரம் போட கத்துக்கங்க. யார் மேல போடணுங்க? இயேசு கிறிஸ்து மேல அஸ்திவாரம் போட்டா அது என்னைக்குமே எரியாதுங்க. என்னைக்குமே எரியாது. படிங்க, சீக்கிரம் படிங்க. இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே. எதுலங்க? இப்ப அக்கினி இருக்கா? பக்கெல்லாம் எரிச்சிராதா? படிங்க, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று. நான் சொல்றாங்க எத்தன்மை. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு கட்டும் பொழுது நான் வந்து சொன்னேன், இந்த ஸ்கிரீன் போடுறதுக்கு கூட என்ன சொன்னேன், இதெல்லாம் அடைக்கணும். என்ன செய்யணும்? அடைச்சாதான் என்ன செய்ய முடியும்? அதை எழுத்த படிக்க முடியும். அப்ப நம்மளுடைய சிந்தனை. படிங்க, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. எத்தன்மையானதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். என்ன செய்வாங்க இன்னைக்கு? கூலியை பெறுவான். கூலி பெறுறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. கூலி பெறுவோமா? கூலினா தெரியுமா? படிச்சு சீக்கிரம் படிச்சு முடிச்சிருக்கேன். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியால் ஆகப்பட்ட தப்பினது போல இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் தேவனுடைய நம்ம என்ன எப்படி இருக்கோங்க? ஆலயமாய் இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமா இல்லையா? முடிஞ்சிருக்கோம். தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. எனக்கு அதாங்க, நான் போறேன்னு என் சபையில சொல்றேன். நான் போறேன்னு இல்லையா? நீங்களாம் போகணும். போறதுக்கு காரணம் வார்த்தை தான். இந்த வார்த்தை சொல்றாரு. அப்படியே கை வச்சுட்டு இருப்பாங்க. சங்கீதம் 19 8 9 10 படம் சீக்கிரம் படிச்சிருங்க. சங்கீதம் 19. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கக்கூடிய வல்லமை உண்டு. படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை நல்லா கேட்டு இருதயமாய பலகைகள் எழுத சொன்னேன் பார்த்தீங்களா? இருதயத்தை இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும்
கண்களுக்கு தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற நான் சொல்றாங்க இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் என்னங்க என்னைக்குங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னன்னைக்கு நீ சாகிற வரைக்கும், நீ மறுபடியும் கடவுளோட போக வரைக்கும் அவர் உன்னோட இருப்பார். படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் எப்படி இருக்குங்க வேதம்? பொன்னிலும் காதுல மாட்டிக்கிறோம், கையில மாட்டிக்கிறோம். எங்க பொண்ணு வைக்கணும்? வெள்ளி எங்க வைக்கணும்? அப்படியே கையை வச்சுட்டு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அப்படியே கையை வச்சுட்டு 1 பேதுரு 1ஆம் அழிந்து போகிற பொன் வெள்ளியும் அக்கினியினால் சோதிக்கப்படுங்க. நல்லா கேட்டுங்க. நான் எவ்வளவு நகை போட்டிருந்தாலும் எவ்வளவு நட்டு போட்டிருந்தாலும் நான் சாக போறப்ப என்ன செய்வாங்க? நம்ம விட்டா கூட மற்றவங்க என்ன செய்வாங்க? கழட்டி வைடாங்க, அப்படியே போட்டு புதைக்கிறார். எப்ப படிச்சிருமா சீக்கிரம்? அழிந்து போகிற சங்கீதமா? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் எப்படி இருக்குங்க? மதுரமுள்ளமாய் இருக்கிறது. எப்படி இருக்குங்க? தேன் சாப்பிட்டுருக்கோமா? அந்த தேன்ல தெளித்தேன் பார்த்திருக்கீங்களா? ஒரு பாட்டில் வந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய். ஒரு பாட்டில் 4000 ரூபாய் 5000 ரூபாய். இப்போ ரோட்ல எல்லாம் விற்கிற 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு தேன் விற்கிறான். அப்ப தெளித்தேன்னா எல்லா சத்துமே அதுல இருக்குமா? அப்ப தேவனுடைய வார்த்தை எல்லா சத்தும் இருக்கக்கூடிய வார்த்தை தான் நம்ம இருதயத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று இருக்குதுனாக்க நான் சத்துள்ள வார்த்தையா இருக்க வேண்டும். அப்ப நம்மளோட செய்யக்கூடிய அப்படியே பொண்ணு பொறுத்து 3ஆம் அதிகாரம் படிச்சு முடிச்சிருமா? படிச்சு முடிச்சிருங்க சீக்கிரம். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நம்மகிட்ட என்ன இல்லைங்க இன்னைக்கு? அறிஞ்சிருக்கமா? என்ன இயேசு இருக்கான்னு அறிஞ்சிருக்கமா? இல்ல அறியாம இருக்கிறோமா? படிச்சிருக்கோமா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை மேன்மைப்படுத்துவார். ஒரு அலையில சொல்லுவோமா? மேன்மைப்படுத்துவார்? இல்ல, பண்ண மாட்டோம். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஒரு அலையில சொல்லுவோமா? பாத்தீங்களா? மேன்மைப்படுத்துவார். வேணும்னே கேட்கிறாரு, நீங்களும் ஆமேன்றீங்க. இல்ல, வசனம் என்ன சொல்றது? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கேர்ஃபுல்லா இருக்கணும். வசனம் பேசும்போது, அதுவும் ஸ்டீஃபன் கேட்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால்தான் தேவன் அவனை கெடுப்பார் என்றார். வேணும்னே மேன்மைப்படுத்துவார் சொல்லுதான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமே. நல்லா கேட்டுங்க. அதான் அபிஷேகம். நல்லா கேட்டுங்க. பரிசுத்தம் எங்க இருக்குது? அபிஷேகம் பெறக்கூடியவங்க தான் பரிசுத்தம் இருக்கும். பையன் சீக்கிரம் படிச்சாங்க. நீங்களே அந்த ஆலயம். ஜெபிப்போமா? உள்ள வாங்க. ஜெபத்துக்கு ஜெபிக்கிற போறாரு. யாரு சேவகனை வந்திருக்காரா? அவரையே கூட்டிட்டு உள்ள போங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் சேவகனை வாங்க. 1 ல இருந்து 10 வரைக்கும் படிங்க. ஜெபம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 10 வரைக்கும் படிங்க சீக்கிரம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட நல்லா படிச்சு பொறுமையா படிச்சுட்டு வாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது தானே சொல்லிட்டு போறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. படிக்க சீக்கிரம் படிங்க. அவங்க அது படிக்கட்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 10 வரைக்கும் சீக்கிரம் படிச்சிருங்க. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள
என்ன தெரிஞ்சு இன்னைக்கு மேலானவைகள். என்னத்தை பார்ப்போம்? இன்னைக்கு வரைக்கும் என்னத்தை பார்க்குறோம்? ஜெபம் பண்றோம்னு சொல்றோம். பரலோகத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, பரலோகத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாங்களா? பிள்ளைக்காரங்க சொல்லியிருக்காரா? கண்களை மூடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கன்றோம் இல்லையா? ஆனால் மேலானவை நோக்கி பாருங்க, மேலானவை. மேலானவை நோக்கி பாருங்க. படிச்சிருங்க சீக்கிரம். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளை நாடுங்கள். நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். என்ன சொல்றாங்க? மரித்தீர்கள். மரிச்சிட்டீங்களா? மரிச்சிட்டீங்களா? பாவத்துக்கு எப்ப மரிச்சீங்க? எப்ப மரிச்சீங்க? அப்ப யானை அடிச்சிட்டீங்களா? எடுத்தவங்களை கை தூக்கும். எத்தனை பேர் மரிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் மரிச்சிருக்கீங்க? மரிக்கலாம் தெரியுமா? உலகம் எனக்கு வேண்டாங்கிறத மரிக்கிறது, உலகம் வேணுங்கிறவங்க மரிக்கிறது இல்ல. அப்ப சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் இப்ப இருக்குதா? கிறிஸ்துவர் கூட இருக்குதா? இருக்குதா? உங்க ஜீவன் இருக்குதா? இல்ல உங்க ஊழியக்காரோட இருக்குதா? யாரோட இருக்குது? கட்டண புருஷன் இருக்கிறது இல்ல, பெத்த பிள்ளைகிட்ட இருக்கிறது இல்ல, உற்றாரோட இருக்கிறது இல்ல. ஆனா சொல்ற, படிங்க, சீக்கிரம் படிச்சிருக்கேன். தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துவை வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்ப நான் வெளிப்படுவோமா? வெளிப்படுவோமா? வருவோமா? ஆசை இருக்குது. மலைக்கோட்டை மேல ஏறின ஆசை இருக்கு, படிக்கட்டுல ஏறினா தானே ஆசை இருக்கும். படிக்க, சீக்கிரம் படிச்சிருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், நம்மகிட்ட என்ன இருக்குது? விபச்சாரம், அசுத்த மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. இன்னைக்கு என்ன செய்யணும்? கடைக்கு போட்டுருமா? ரைட், ஓகே. அடுத்த வசனத்தை படிங்க. இவைகளின் பொருட்டு நம்மள யாருக்கு படியல? கீழ்படியலங்க. வசனத்துக்கு இன்னும் கீழ்படியல, வசனத்துக்கு கீழ்படியல. எப்ப கீழ்படிங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு தீர்க்கதரிசி இது கிடையாது. ஆனால் கீழ்படிஞ்சவன் தான் பரலோகத்துக்கு போவான். படிக்க, சீக்கிரம் படிச்சிருங்க. யார் மேல வருங்க? நம்ம எவ்வளவு வருமா? வருமா? நம்ம கீழ்படிஞ்சிருக்கோமா? படிச்சிருக்கோமா? படிக்க, சீக்கிரம் படிச்சிருங்க. நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே என்னங்க இருக்கு? யாரோட சஞ்சரித்தது போல ஒருத்தர் பாச பேசுறது, என்ன அவங்க பேசுறது, நம்ம பேசுறது, இது மாதிரி இருக்கும் பொழுது அவைகளை இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயில் என்ன பிறக்கலாது? இதெல்லாம் இருக்கிறவங்க ஒரு அள்ளியில சொல்லுங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் பிறக்கலாகாது, தூஷணமும் என்ன செய்யணும்? இன்னைக்கு அக்கினி அபிஷேகத்தில் என்ன செய்ய போறோம்? விட்டு விடலாமா? எனக்கா சொல்றீங்களா? விட்டவன் எவனும் தூரத்தில் பெறும். படிக்க, சீக்கிரம் படிச்சிருங்க. பொய் சொல்லாதிருங்கள். பழைய நல்லா கேட்டுக்கங்க. இப்பதான் நம்ம இருக்கோம். எப்ப என்ன மனுஷனா இருக்கிறோம்? பழைய மனுஷனா இருக்கான். அக்கினி அபிஷேகத்துக்காக கேட்டுட்டு இருக்கோம். ஆனா சொல்றாரு, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு ஒப்பாக அறிவுடையபடிக்கு புதிதாக்கப்பட்ட ஒரு அழில சொல்லுங்க. எல்லாரும் புது மனுஷனா மாறலாம், புது மனுஷனா மாறலாமா? அப்படியே கணக்கு
இது என்னுடைய பாட்டு புரியுதோ இல்லையோ என்னோட சேர்ந்த ராகத்தை பாருங்க இறக்கம் இருக்கு. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா. பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். நிறைந்த இரக்கமும் நிம்மதியாகவே. நிறைந்த இரக்கமும் நிம்மதியாகவே. இரக்கமுடையவர் இறங்கி வந்தாரே. இரக்கமுடையவர் இறங்கி வந்தாரே. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். பாச நிறைவின் மேல் பாவத்தை குறைவாக்கி சொல்லுமா. பாச நிறைவின் மேல் பாவத்தை குறைவாக்கி பயந்த மனிதன் மேல் பரிபூரணமாய் இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். கண்ணீரை கண்டவர் கருணை இரக்கத்தை. உன் கண்ணீரை கண்டவர் கண்ணீரை கண்டவர் கருணை இரக்கத்தை காணிக்கையாக கொடுத்து கையில் அடைத்தாரே. சொல்லுமா. காணிக்கையாக கொடுத்து கையில் அடைத்தாரே. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். உள்ளம் நிறைவாக உள்ளம் நிறைவாக உள்ளத்தை கொடுத்தீரே. உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை கொடுத்தீரே. உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கினீ. உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கி. இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15-16. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15-16 17 கூட படிச்சு முடிச்சிடலாம். எடுத்து படிச்சிட்டீங்களா? எடுத்தவங்க படிங்க. 4, 15, 16, 17. 4வது அதிகாரம் 14, 15, 16.
15, 16 சீக்கிரம் படிச்சு. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது யாவது கர்த்தருடைய வரியை மட்டும் என்ன உங்களுக்கு கர்த்தருடைய வரியை மட்டும் இப்ப நீங்க எப்படி இருக்க போறீங்க? எப்படி இருக்க போறீங்க? கர்த்தருடைய வருகையை பார்க்கணும் நல்ல சொல்லுங்களேன். சீக்கிரம் படிச்சு முடிச்சிருங்க. உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைவதில்லை, முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தானே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் நம்மளா எப்படி படிச்சிருக்கோங்க? உலகத்துக்கு அமரிக்க போறோமா? உலகத்துக்கு அமரிக்க போறோமா? கிறிஸ்துவ அமரிக்க போறோமா? அப்ப மரிக்கணும் என்ன செய்யணும்? அடுத்தவங்க சத்தியத்தை சொல்லி உதவாங்கணும். அடுத்தவங்க சத்தியத்தை சொல்லி உங்களை கொலை செய்தால் அடுத்த சாட்சியாக ஒரு அடையில சொல்றோம். அப்ப சொல்ற படிச்சிருங்க. உயிரோடு இருக்கிற இப்ப அக்கினி அவசர நிக்கிறீங்க பாத்தீங்களா? உயிரோடு போறோம். போலாமா படிச்சிருக்கப்பா. மேகங்கள் மேல் அவர்கள் கூட ஆலயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்ப இருக்கோம்? எப்பொழுது இருக்க போறோம். இப்போ ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? உங்களுடைய அபிஷேகம் எப்படி இருக்குது? அபிஷேகத்துல குறை இருக்கா? அந்த குறையை நீ தான் சரி செஞ்சுக்கணும். நான் செய்ய முடியாது. இந்த அபிஷேகம் என்ன குறை இருக்குது? அந்த குறை வர்றதுக்கு காரணம் சொல்லுது. மார்க் 7:21 சொல்லுது. மார்க்ல 7:21 சொல்லுகிறது. அதுல என்னன்னு ஒட்ட குறை இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. மார்க் 7:21 எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்ன நம்மள்ட்ட என்ன இருக்குங்க? பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் துஷ்டசனங்களும் காம விகாரமும் வன்கண்ணும் பெருமையும் புறப்பட்டு வருங்க. இதெல்லாம் உங்களை கேடு உண்டாக்குறது. இதை விட்டுருவோமா? கொஞ்சம் கண்டனை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இவ்வளவு காரியம் அங்க இருதயத்தில் இருக்கு. இவ்வளவு காரியம் இருதயத்தில் இருக்குது. ஒரு விசை கண்களை பார்ப்போம். உன் கண்ணுக்கு முன்னாடி கணவர் வைக்காத, பிள்ளைய வைக்காத, ஊட்ட வைக்காத, எதை வைக்காத. உன் கண்ணுக்கு முன்னாடி இயேசுவை நிறுத்திப்பார். அவர் தான் உன்னை அபிஷேகம் பண்ண முடியும். அவர் தான் உன்னோட பேச போகிறார். நன்றி அப்பா. சொல்லுங்க. நன்றி அப்பா. இயேசுக்கு முன்னாடி இருந்து பாருங்க. நிக்க முடியாத படத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரே நன்றி அப்பா. சோத்திரம் ஐயா. சோத்திரம். நன்றி அப்பா. காரியங்கள் வாய்க்கப் போகிறது. நன்றி அப்பா. சோத்திரம். நன்றி அப்பா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மை
உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆமென் Alleluia, Alleluia, Alleluia. வல்லவரே மகிமையால் அதிசயம் செய்தீர் வல்லவரே அதிசயம் செய்தி உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே உமக்கு அருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் Alleluia, 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 Alleluia. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே சொல்லுமா தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் Alleluia, 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 Alleluia. நன்றி இந்த பிள்ளைகளுக்கு நம்ம அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா அபிஷேகத்தை ஊற்றும் குற்றங்கள் இருக்குமானால் குறைகள் இருக்குமானால் அப்புறப்படுத்தி சிந்தனை தாழ்மையா வழி நடத்தக்கூடிய வாழ்க்கையை மாற்றும் வழியா வரக்கூடிய வாழ்க்கையை தாழ்மையா சோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 அப்பா நன்றி 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 சோத்திரம் முடிவில்ல ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ முடிவில்ல ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேதனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேதனும் நீரே பரிசுத்தவான்களின் காலம் விரைவுடன் வந்திடுதே
பரிசுத்தவான்களின் காலம் விரைவுடன் வந்திடவே ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே சொல்லுவோம். ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தன் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. அப்பா, இந்த அக்கினி அபிஷேகம் இவர்கள் பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆனால் குற்றங்கள் குறைகள்லாம் நிறைய இருக்கிறது ஐயா. அதை எடுத்து போட நல்ல சிந்தனையை கொடு, நல்ல வைராக்கியத்தை கொடு, நல்ல சிந்தனைகள் தந்து வழி நடத்தக்கூடிய பக்குவமான அறிவை தாரும் ஐயா. தருவதற்காய் நன்றி கர்த்தாவே, தந்து கொண்டிருப்பதுக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, மாற்றக்கூடிய வல்லமை தருவதற்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நம் ஏகமாய் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையை தட்டு, கையை தட்டு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். பாவத்துக்கு தான் அழுகணும், ரட்சிப்புக்கு தான் அழுகணும், மற்ற எதுக்கும் அழுகக்கூடாது. அல்லேலூயா. பாடு